أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العزيز أعوذ بالله من الشيطان الرجيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்தவனாக எமது உயிரிலும் மேலான எமது அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னவனாக, கண்ணியமான சகோதரர்களே, வெளியிலிருந்து இந்த உரையை கேட்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இப்போது ஓதிய அல் குர்ஆனுடைய வசனம் மிக முக்கியமான வசனம். இந்த வசனத்தை பற்றித்தான் நாங்கள் இன்று சுருக்கமாக பார்க்க போகிறோம். இது எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டியது. இந்த வசனம் தான் அதிகமான கருத்து வேறுபாடுகள் வருகின்ற இடத்தை முடிவுக்கு கொண்டு வருகிற வசனம் இந்த வசனம் தான். மார்க்க விவகாரங்கள்ல ஒருவர் இது இருக்கு என்கிறார், இன்னொருவர் இல்லை என்கிறார். இருக்குதா இல்லையா என்ற கருத்து வேறுபாடுகள் வருகிற நேரத்தில் அதற்கு முடிவு சொல்கின்ற அற்புதமான ஒரு வசனம் தான் இந்த வசனம். நானும் நீங்களும் எப்படி மார்க்கத்தில் அதீத ஆர்வம் காட்டி, இபாதத்திலே ஆர்வம் காட்டி அல்லாஹ்வை நெருங்க பார்ப்பதற்கு என்னென்ன அமல்களை செய்ய முற்படுகிறோமோ, என்னையும் உங்களையும் விட பெரிய அமலாளிகளாக இருந்த சஹாபாக்கள், அவங்க சில நேரத்தில் சில விவகாரங்களில் கருத்து வேறுபாடுகள் வந்தால் இந்த வசனத்தை தான் ஓதுவார்கள். ரெண்டு பேரும் அடங்கி போய் விடுவார்கள். இது எனக்கும் உங்களுக்கும் அதிகமாக தெரிந்திருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நீங்க வேண்டிய ஒரு ஆலிம் பேசுவதாக இருந்தாலும், நீங்கள் மார்க்கத்தில் இது இல்லை என்கிறீர்கள், இல்லை அவர் இருக்கிறார், இருக்குதா இல்லையா என்றதை பேசுகிற நேரத்தில் இந்த வசனம் உங்களுக்கு ஆழமாக உங்கள் இதயத்தில் பதிந்ததாக இருந்தால், சஹாபாக்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் தணிப்பதற்கு இதை பேசினார்கள், அதே மாதிரி உங்களுக்கு இந்த வசனம் தெரிந்திருக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, இந்த வசனம் தான் 33வது அத்தியாயம் சூரத்துல் அஹ்ஸாபிலே 21வது வசனம். 33வது அத்தியாயம் சூரத்துல் அஹ்ஸாப் 21வது வசனம். இந்த வசனத்தை சஹாபாக்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் இதை ஆதாரமாக காட்டினார்கள். மற்றவர் சரியென்று வாதிடுகிற நேரத்தில் இதை சொன்ன உடனே அடங்கி போயிருக்கார்கள். இந்த வசனம் சொல்கிற செய்தி என்ன என்று கேட்டால், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனஹ். அல்லாஹ் தஆலா எல்லோரையும் முன்னிலைப்படுத்தி, மூமின்கள் எல்லோரையும் முன்னிலைப்படுத்தி, இந்த குர்ஆனை நம்புகிற எல்லோரையும் முன்னிலைப்படுத்தி பேசுகிற நேரத்தில் உங்கள் எல்லோருக்கும் இந்த தூதருடைய வாழ்க்கையிலே அழகான முன்மாதிரி இருக்குது என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த தூதருடைய வாழ்க்கையிலே, இந்த தூதரிடத்திலே உங்கள் எல்லோருக்கும் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ் தஆலா எப்போது நீங்க பார்க்கலாம், மனுஷன் கொடையாக அமல் செய்யறத என்று சொல்றத விட்டுட்டு
அழகான அமல் செய்கிறவர்கள் யார் என்ற அந்த ஹசனா என்று சொல்ல அல்லாஹ் பயன்படுத்துவான் எப்பயுமே. தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு ஹயாத்தையும் மௌத்தையும் அல்லாஹ் படைத்திருப்பது உங்களில் யார் அழகிய அமல் செய்கிறார் என்பதை சோதிப்பதற்காக. வெறுமனே அமல் செய்கிறவர் யார் என்று சோதிப்பதற்காக என்று சொல்லாமல் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, அமலால் உங்கள் அழகானவர் யார் என்று சோதிப்பதற்கு என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே இந்த செய்தியை நல்லா கவனிக்கணும், இதை ஆழமாக சிந்திக்கணும். இந்த இந்த வசனம் சொல்கிற மாதிரி எனக்கு வாழ கிடைக்குமாக இருந்தால், என் மனது அப்படியாக இருக்குமாக இருந்தால் கிஃப்ட், அதல்ல பாக்கியம். இது தூதரிடத்திலே அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு சொல்றேன். இது அது பெரிசாக விவரிக்க பேச வேண்டிய ஒரு பகுதி. அது உஸ்வத்துன் ஹசனா என்றால் அழகான முன்மாதிரி உங்களுக்கு இந்த தூதரிடத்துல இருக்கிறது, முன் வழிகாட்டல் உங்களிடத்துல இருக்கு. அல்லாஹ்வுடைய ரசூலிடத்துல அழகான வழிகாட்டல் இருக்கிறது அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு என்று இந்த குர்ஆனை படிக்கின்ற, குர்ஆனை வாசிக்கின்ற, குர்ஆனை நம்பிய முஸ்லிம்களாக இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் தஆலா முஸ்லிம் அல்லாதவர் எல்லோரையும் பார்த்து உங்களுக்கு யார் இதை வாசிக்கிறாரோ அவர்களுக்கு உங்களுக்கு இந்த தூதரிடத்துல அழகான முன்மாதிரி இருக்குது. நல்லா குர்ஆன் மொத்த முழு உலகத்துக்கும் அல்லாஹ் சொல்றார். கண்ணியமான பெருமக்களே, இதை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இந்த அழகான முன்மாதிரி நபியிடத்துல இருக்கிறது என்பதை உள்வாங்கி யார் அந்த நபியை பின்பற்றுவார்கள் என்றால் 3 சிபத்துகள் இருக்கணும் அவங்கள்ட்ட. அந்த 3 சிபத்துகள் யார்கிட்ட இருக்குமோ அவங்க தான் அழகான முன்மாதிரி நபியிட்ட இருக்குது என்றதுல ஒரிஜினலாக பின்பற்றுவாங்க. இந்த 3 சிபத்தும் லேசிப்பட்ட சிபத் அல்ல, அது ஈமான்ல பவர்ஃபுல்லான சிபத்தல். அது அல்லாஹ்வோட நெருங்கிய தொடர்பு இருந்தால் வருகிற சிபத்தாய். அவனுடைய பேசிக் அக்கீதா சரியாக மனதில் பதிந்தால் உள்ள பேசிக் அடிப்படையான சிபத்தாய். உங்களுக்கு இந்த தூதரிடத்தில் அழகான முன்மாதிரி இருக்கிறது என்றெல்லாம் சொல்லிட்டு முதலாவது சிபத்தை சொல்றான், லிமன் கான யர்ஜுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், லிமன் கான யர்ஜுல்லாஹ், இதான் முதலாவது சிபத். யார் அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்று ஆதரவு வைக்கிறாரோ அவருக்கு இந்த தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. எனக்கு மக்களை திருப்திப்படுத்துவதை விட என் ரப்பு அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும். மனிதர்களோடு இருக்கிற அன்பு என்பதை விட என்னோடு அல்லாஹ் அன்பு வைக்க வேண்டும். மனிதர்கள் என்னை பொருந்திக் கொள்வது என்பதை விட என்னை அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும். எனக்கு அல்லாஹ்வுடைய மஹப்பத் தேவை. அல்லாஹ் என்று உலகத்தில் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்று வாழுகிற மனிதன், நான் எதை செய்தால் அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்வானோ அதை தேடுவான். அது எங்கே தேடலாம்? இந்த நபி வழியில் மாத்திரம்தான் தேடலாம். ஏனென்றால் நான் நினைத்து ஒன்றை செய்தால் அல்லாஹ் பொருந்துவானா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் இந்த நபி காட்டியது அல்லாஹ் நிச்சயமாக பொருந்துவான் என்பது கன்ஃபார்ம். என்றால் இந்த நபி தானாக நினைத்து காட்டவில்லை, அல்லாஹ் எதை நினைத்தானோ அதை இந்த நபிக்கு இதுதான் மார்க்கம் என்று காட்டி கொடுக்க அதைத்தான் நபி காட்டினார்கள். நபி காட்டியதைத்தான் எங்களுக்கு உறுதியாக சொல்லலாம் அல்லாஹ் பொருந்தக்கூடியது என்று. நாங்க செய்ததெல்லாத்தையும் அல்லாஹ் பொருந்துவான் நமக்கு தெரியாது. அல்லாஹ்வுக்கு எது விருப்பமோ அதைத்தான் அல்லாஹ் நபி மூலம் காட்டி இருக்கிறார். நபியாக காட்டவில்லை, நபிக்கு அல்லாஹ் வகையாக அனுப்பி அவர் மூலமாக வருவதுதான் அல்லாஹ்க்கு விருப்பமானது என்றால் அந்த நபியிடத்திலே அழகான முன்மாதிரி இருக்குது. அல்லாஹ் அடையோணம் என்பவர்களுக்கு என்றெல்லாம் சொல்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் அடையோணம் என்ற அந்த பகுதிதான் இஸ்லாத்துல அடிப்படையானது. நீங்க யார்கிட்டையாவது அல்லாஹ்க்கு மிக விருப்பமான இபாதத் எது, அல்லாஹ்க்கு மிக பொருத்தமான மிக விருப்பமான இபாதத்துகள் ஆக பலமான இபாதத் எது என்றால் மஹப்பத்துல்லாஹ், அல்லாஹ்வை நேசிப்பது.
நாங்க செய்யற ஒவ்வொரு அமலையும் நாங்க செய்து 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 முடிவில்லை நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம்னா இந்த அமலால என் தியாகத்தால என் அர்ப்பணிப்பால நான் செய்யும் சுஜூதால அல்லாஹ் என்ன பொருந்தோனும், அல்லாஹ் என்ன விரும்பணும். அதனால்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது சூரத்து ஆல இம்ரான்ல குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் அப்போது உங்களை நேசிப்பான். என்ன பின்பற்றினா அல்லாஹ் நேசிப்பான். நேரடியான ஒரு வழி அல்லாஹ் காட்டி இருக்கிறான், வேற எந்த வழியும் அல்லாஹ் சொல்லவில்லை. சஹாபாக்கள் கஷ்டப்பட்டது அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை பெறுவதற்குத்தான். அதனால்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், என் வாழ்க்கையில் நான் பதவிகளை ஆசைப்பட்டது கிடையாது, எந்த பதவி கிடைக்கணும் நான் பெருமை பண்ணணும் ஆசைப்பட்டது கிடையாது. ஆனா எனக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு நாள் தான் நான் போர் தளபதியாக நியமிக்கப்பட வேண்டும் என்ற எனக்கு ஒரு ஆசை வந்தது என்றார்கள். போர் தளபதியாக நியமிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்து ஒரே ஒரு நாள் ஹைபர் யுத்தத்துடைய நாள். நபிகளார் சொன்னார்கள், இந்த கொடியை நாளைய தினத்தில் ஒரு மனிதனிடத்திலே நான் கொடுப்பேன், அந்த மனிதர் அல்லாஹ்வை விரும்புவார், அல்லாஹ்வுடைய ரசூலையும் அவர் விரும்புவார், அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் அவரை விரும்புவார்கள். எல்லாருக்கும் அந்த கொடி எனக்கு கிடைக்கணும்னு ஆசை வந்தது. ஏனென்றால் நபி சொன்ன சிபத்து அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் அந்த ஆளை விரும்புகிற ஆளாக இருப்பார்கள். அந்த ஆள் யாருன்னு நபிகளார் சொல்லவில்லை. நான் யார்கிட்ட கொடியை கொடுப்பேனோ அவரை அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் விரும்புகிற அளவர். ஒவ்வொரு தகைமை உள்ளவர்களும் ஆசைப்பட்டார்கள், நானாக இருக்க வேண்டும், நானாக இருக்க வேண்டும் என்று. இருந்த சஹாபாக்களும் ஒவ்வொருத்தரை காட்டி அவர்தான் இவர்தான் என்று பேசினார்கள். காலையான உடனே ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஐனா அலி, அலி எங்கே என்று கேட்டார்கள். கண் வருத்தத்தால் வீட்டிலே இருக்கிறார், வர சொல்லுங்கள் என்று ஆள் அனுப்பினார்கள். வந்தார், தன்னுடைய உமிழ் நீரை எடுத்து கண்ணிலே வைத்தார், பிஸ்மில்லா என்று சொல்லி வைத்தார். அற்புதமாக அந்த கண் வலி இருந்த அடையாளமே தென்படாமல் சுகமானது. புகாரிலே பதிவாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அன்றைய நாளிலே உமர் சொன்ன வார்த்தை ரலியல்லாஹு அன்ஹு, நான் அந்த தளபதி ஆகணும் என்று எனக்கு எப்பயும் ஒரு ஆசை இல்லை, ஆனால் அன்றைய நாள் ஆசைப்பட்டது அல்லாஹ் விரும்பிய ஒரு ஆள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. எல்லோருக்கும் சொல்லலாம் நான் அல்லாஹ்வையும் ரசூலை நேசிக்கிறேன் என்று, ஆனால் அல்லாஹ்வும் ரசூலும் இன்னார நேசிக்கிறார் என்ற சர்டிபிகேட் இது சாதாரணமானதல்ல. சஹாபாக்கள் ஒவ்வொருவருடைய நோக்கம் இருந்த அல்லாஹ்வை அடையணும் என்பது. அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் கஹ்ஃபுடைய கடைசி வசனத்தை நீங்க எடுத்து பாருங்க. ஃபமன் கான யர்ஜுல்லாஹ் ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய சந்திப்பை ஆசை வைக்கிறார்களோ ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன், அவர் சாலிகான அமல் செய்யட்டும், வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, அல்லாஹ்வுடைய அந்த இபாதத்துல ஷிர்க் வைக்காமல் இருக்கட்டும், அல்லாஹ்க்கு மட்டும் செய்யட்டும். இந்த அக்கீதால இருந்து சரியாக அக்கீதா படிச்சு இப்ப நாங்க அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். எங்களுக்கு உலகம் ஊரெல்லாம் என்ன செய்கிறார், அவர் செய்கிறார், இவர் செய்கிறார், அவர் என்ன நினைச்சா தலையில இல்லை. எங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம், அல்லாஹ்வுடைய நபி செஞ்சாரா இல்லையா. எவ்வளவு பெரிய பாக்கியம். ஏன் அந்த பாக்கியம் என்று கேட்டால், அக்கீதாவை அதிகம் பேசுகின்ற ஒரு வாய்ப்பு இந்த பள்ளிவாயில் ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ், அல்லாஹ்க்கு இணை வைக்கப்படாது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது, அல்லாஹ்வை அடையணும், அல்லாஹ்வை திருப்திப்படுத்தணும். அதுதான் அல்லாஹ் இங்க சொல்றான் பாரு. இந்த பேசிக்ல இருக்கிற ஆளுங்க ஆட்டோமேட்டிக்காக எனக்கு மார்க்கம்னா சரியா செய்யணும் அப்படி தெரிவார். சரியான வழி எங்க இருக்கிறனால் நபி வழியில தான் இருக்குது. நபி வழியில தான் சரியான வழி இருக்குது என்று தெரிஞ்ச பல ஆயிரம் மக்கள் அதையும் செய்யறது, இன்னொன்னையும் செய்யறது, சேர்ந்து செய்யறது, மிக்ஸ் தான், எல்லாம் கலந்து 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 செய்யறது. ஏன்னா அதை விட்டுக்கொள்ள ஆட்கள் எந்த மாதிரி நினைச்சிடுவாங்க. வளமையாக 40ஆம் கட்டத்தை போனதான்
இன்னும் போகாட்டி என்னை தௌஹீத் என்று சொல்லிடுவாங்க, இல்லாட்டி மனுஷரை வேற மாதிரி நினைச்சிடுவாங்க. நான் இதை செய்யறது மனுஷரு நினைச்சிடுவாங்க, அதனாலதான் நான் இதை செய்யறேன் அப்படின்வாங்க. எனக்கு பிழை என்று தெரியும், ஆனாலும் நான் இதை செய்யறது மனுஷர் என்று நினைச்சிடுவாங்க. இந்த குணம் இருக்குது சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை அடையணும் என்று இருக்கிற ஒரு மனிதனுக்கு வராது. அல்லாஹ்வை அடையணும் என்ற அந்த உண்மையான அறிவும் தெளிவும் உறுதியும் இருந்தால் நபி வழியோடு தான் நிற்பான். அதனாலதான் அல்லாஹ் சொல்ற பாருங்க, உங்களுக்கு இந்த நபியுடைய வாழ்விலே அழகான முன்மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு லிமன் கான யர்ஜுல்லா, அல்லாஹ்வை ஆதரவு வைக்கிறவர்கள், அல்லாஹ்ட சந்திப்பு ஆதரவு வைக்கிறவர்கள், அல்லாஹ்ட மன்னிப்பு ஆதரவு வைக்கிறவர்கள், அல்லாஹ்தான் கூலி தருகிறான் என்று ஆதரவு வைக்கிறவர்கள், அல்லாஹ் என்ன பொருந்திக் கொள்ளணும் என்று ஆதரவு வைக்கிறவர்கள், அல்லாஹ்ட அன்பு கிடைக்கணும் என்று ஆதரவு வைக்கிறவர்கள், அந்த ஆதரவு வைக்கிறவர்களுக்கு இந்த நபியுடைய வாழ்க்கையில இந்த கொள்கை இல்லாத ஒருத்தர் நபி வழியில சரியாக உறுதியாக இருக்கணும் என்ற நிலைப்பாட்டுக்கு வரமாட்டார். நீங்க சும்மா நடைமுறை வாழ்க்கையில எங்களுக்கு பார்க்கலாம். எல்லாருக்கும் சொல்லலாம் நபியை நான் நேசிக்கணும், அல்லாஹ்வை நேசிக்கணும். நபி வழியில உறுதியாக இருந்து நபி வழியை பின்பற்றத்துல உறுதியாக இருக்கிறவங்க யாருன்னா, எனக்கு அல்லாஹ்வோட திருப்தி தேவை, அல்லாஹ்ட்ட நன்மை தேவை, நான் நபி வழி அல்லாம வேற எதை செஞ்சால் நன்மை கிடைக்காது. முதலாவது சிபத் அல்லாஹ் சொல்றான் லிமன் கான யர்ஜுல்லாஹ. இரண்டாவது பாருங்க, வல் யௌமல் ஆகிர, மறுமைக்காக வாழ்றவன், ஊருக்காக வாழ்றவன், உலகத்துக்காக வாழ்றவன், அவனை திருப்திப்படுத்த இவரை திருப்திப்படுத்த, அவர் மாமன் நினைச்சிடுவாரு, மச்சான் நினைச்சிடுவாரு, ஊர் உலகம் ஒரு டாக்கெட் உலகம் தான். இல்லை, நான் ஆகிரத்துல சுவர்க்கத்தை அடையணும் என்ற உறுதியாக இருக்கிற ஒரு மனிதன், அவன் சரியாக செஞ்சாத்தான் எனக்கு சுவர்க்கம் போகலாம், நான் பிழையாக செஞ்சா எனக்கு சுவர்க்கம் போகலாது. நான் செய்யும் அமல் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமலாக இருந்தால் மாத்திருந்தால் சுவர்க்கம் போகலாம். அப்ப ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய வழியை தேடுவான். இந்த வழி ஒரே வழி நபி வழி மாத்திருந்தான். அதனால அங்க உறுதியாக இருப்பான், தேடுவான். எந்த காரியத்தை செஞ்சாலும் அல்லாஹ் நபியிட்ட சொன்னால் எப்படி ஒன்று இருக்குதா இல்லையா? தொழுதால் நபிகள் எப்படி தொழுதார்கள், தொழுது முடிஞ்ச என்ன செஞ்சார்கள், எதை செஞ்சோ அதை செய்யறது, எதை செய்யலையோ நான் செய்ய மாட்டேன், அல்லாஹ் நபியிட வழிகாட்டுல தாண்டி போக மாட்டேன். கண்ணியமான சகோதரர்களே, ஏனென்றால் எனக்கு சுவர்க்கம் தேவை, எப்படியாவது நான் சுவர்க்கத்தை பெற்றுள்ளோம், அந்த நோக்கம் வரும். லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர, மறுமையென ஆதரவு வைக்கிறவனாக இருந்தால் அவங்களுக்கு இந்த நபியிட வாழ்க்கையில முன்மாதிரி. மூன்றாவது பாருங்க, வதக்கரல்லாஹ கதீரா, எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வுட சிந்தனையோடு அதிகமாக அல்லாஹ்வை நினைவுபடுத்திக் கொண்டே வாழ்றவர், அல்லாஹ் அல்லாஹ் என்று வாழ்ற மனிதன், எனக்கு அல்லாஹ்வை அடையணும், அல்லாஹ் என்ன பொருந்திக் கொள்ளணும். இது உண்மையானதாக இருந்தால் அல்லாஹ் எதை செஞ்சா பொருந்துவார். நபிகளார் காட்டினதான், நபி வழியை பின்பற்றினதான் அல்லாஹ் என்ன பொருந்துவார். கண்ணியமான சகோதரர்களே, நபி வழியை பின்பற்றாம நபிக்கு விட வழிகாட்டலுக்கு மாற்றமாக நாங்க உருவாக்கினத அமலண்டி செஞ்சு நாங்க ஒரு நாள் அல்லாஹ்வை நெருங்க இயலாது. அது நபிகளாரே சொல்லிட்டாங்க, யாராவது நான் காட்டி தராத அமலை மார்க்கம் என்று செய்தால் அதுக்கு எந்த நன்மையும் இல்லை, தட்டப்பட்டுவிடும். இந்த நபிக்கு மாற்றமாக நடந்து கொள்கிறவர்கள் அவர்களுக்கு சோதனையும் ஃபித்னாவும் நொம்பலமான வேதனையும் ஏற்படுவதை எச்சரிக்கையாக இருக்கட்டும். அதே அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், குல் அத்தீஉல்லாஹ வர் ரசூல், நீங்க அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள், வலா துப்திலு அமாலக்கும், உங்களோட அமல்களை அழிச்சு கொள்ளாதீங்க. அடுத்த வசனம் பாருங்க, இந்த நபியிட வழிமுறையை பேணாம நபிக்கு கட்டுப்படாம வேற நாம கட்டுப்பட்டு அமல் என்று மார்க்கம் என்று பக்தி என்று நீ செஞ்சால் உன் அமல் அழிஞ்சு வைத்து, நீ உன் மனதில் ஆழ பதிந்திருக்க வேண்டிய ரோல் மாடல் அல்லாஹ்வுடைய ரசூல் மாத்திருந்தார். கண்ணியமான சகோதரர்களை, இந்த மனோநிலை குர்ஆன் ஹதீஸ பேசுற சமூகத்தில் இருக்கிறது. இந்த மனோநிலை பதியும் குர்ஆன் ஹதீஸ பேசினால் மட்டும்தான். இந்த மனநிலை படாது
குர்ஆன் ஹதீஸுக்கு வெளியே போனால் இந்த மனோநிலை வராது. பாருங்க, இந்த 3 சிவத்தையும் பாருங்க. இந்த 3 சிவத்தையும் இருந்தால் மனிதனா அல்லாஹ்வா என்று வந்தால் அல்லாஹ் தான். என குடும்பமா அல்லாஹ்வா என்று வந்தா எனக்கு அல்லாஹ் தான். என மனோ இச்சையா அல்லாஹ்வா என்று வந்தால் அல்லாஹ், இதுதான் முஃமின். அந்த மனோநிலையில இருந்தால் அவன் 100% அவன் உறுதியாக இருந்து நபியிட வழியை தந்துடுவான். ஏன்னா அல்லாஹ் ஹைலைட் பண்ணி சொன்னது இந்த நபியை. வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. இந்த நபி எதை கொண்டு வந்தாரோ அதை எடுங்கள், இந்த நபி எதை தடுத்தாரோ அதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதுஹு, இந்த தூதரை கொண்டு வந்தால் அதை எடுங்கள். வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு, இந்த தூதர் தடுத்ததை தவிர்த்து கொள்ளுங்கள். தடுத்த விஷயத்தில் ஒன்றுதான் நான் மார்க்கம் என்று காட்டித்தராதத்தை செய்யாதீங்க. கண்ணியமான பெருமக்களே, இந்த பேசிக் சஹாபாக்கள் விளங்கினதுனால அவங்க உறுதியாக நபி வழியத்தான் பின்பற்றினாங்க. நபீட வழிமுறையை தாண்டி சில சந்தர்ப்பத்துல அற்பமான சில விஷயங்களை பாரதூரமாக பார்க்காம இது பிழை இல்லதானே அப்படி என்று போன இடத்துல கூட அடுத்த சஹாபி நினைவுபடுத்துவார், இதை அல்லாஹ் நம்பி காட்டாத ஒரு விஷயம் இல்லையா இது, அப்ப நாங்க செய்யப்படாத என்ன பிரச்சனை இருக்குது செய்யறதுல, உடனே இந்த ஆயத்தை ஓதின அடங்கி போய்த்துருவாங்க. இந்த ஆயத்தை ஓதின உடனே அடங்கி போய்த்துருவாங்க. அதான் சஹாபாக்கள் குர்ஆன் உருவாக்கிய சமுதாயம், குர்ஆன் பண்படுத்திய சமுதாயம், சுவர்க்கத்துக்கு குர்ஆன் வழிகாட்டிய சமுதாயம், குர்ஆனை இரத்தத்தில் கலந்து பின்பற்றிய சமுதாயம், அல்லாஹ் பொருந்தி கொண்ட சமுதாயம் என்று சஹாபாக்களை சொல்றது அவங்கள்ட்ட தான் சரியான கொள்கை இருந்தது. நீங்க பார்க்கலாம், நீங்கள் தெரிந்த நாயக்கு முன்னால் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், காபத்துல்லாவை தவாப் செய்யற நேரத்துல, கபாவை தவாப் செய்யற நேரத்துல உங்களுக்கு தெரியும் அந்த ஹஜருல் அஸ்வத் கல் இருக்கிற இடம். இந்த கல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயை வச்சு முத்தமிட்டாங்க. சில நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையால் தொட்டு கையை முத்தமிட்டாங்க. கொஞ்சம் எட்டாவது தூரத்தில் போகும்போது கையில் இருந்த அசா தடி அதை எடுத்து இந்த கல்லுல வச்சு அசாவை முத்தமிட்டாங்க. எட்டாவது தூரத்துல ரஷ்யாக கிரௌடாக இருக்கிற நேரத்துல தூரமாக போகல கையால் இப்படி காட்டினாங்க, கையை முத்தமிடல்ல. அப்ப இந்த கல்ல முத்தமிட கொள்ள ஈமான்ட உறுதியான அந்த உறுதியில நீங்க பார்க்கலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கல்ல முத்தமிட கொள்ள அல்லாஹ்வின் மீது உள்ள அந்த பக்தி, அல்லாஹ்வுக்கு இருக்கிற சக்தி, அல்லாஹ்வோடு உள்ள அன்பு, நாங்க கல்ல வணங்கி கொண்டிருந்துட்டு தான் நாங்க அல்லாஹ்வான் ரப்பு என்று சொன்ன கொள்கைக்கு வந்திருக்கிறோம். மறுக்க அந்த கொள்கைகளை பூசிப்பட்டுட்டுமோ என்ற பயத்துலதான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த கல்ல பத்தி ஒரு பக்தி என்ற மனசுல கல்லாலே என்னமோ இருக்குது இல்ல என்ற பக்தி வந்துடப்படாது என்றதுக்காக அந்த ஈமான உறுதிப்படுத்துறதுல சொன்னாங்க அவங்க, வலவுல அன்னி ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிலுக மா கப்பல்துக, கல்லே நீ வெறுமனே கல்லு மாத்திரம் தான், இன்னக்கு ஹஜருல்லா ததுர் வலா தன்ஃபஉ, நீ ஒரு கல், உன்னால நலவு செய்யும் கெடுதி செய்யும் மேலாது, உன்னால நலவு செய்யும் மேலாது கெடுதி செய்யும் மேலாது. அல்லாஹ்ட நபி உன்னை முத்தமிடுறத நான் கண்டிருக்கிறேன், அதனால் தான் உன்னை முத்தமிடுகிறேன், இல்லாட்டி நான் முத்தமிட்டிருக்க மாட்டேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னா, புகாரில ஹதீஸ் பதிவாயிருக்கு. அப்ப இந்த கல்ல முத்தமிடுற அந்த மூளைய தொட்டாங்க, அது ஒரு சுன்னா. அப்ப அடுத்து அப்படியே தவாவை தொடங்கக்குள்ள அடுத்த மூளை இருக்குது, அதுக்கு அடுத்த மூளை இருக்குது. அந்த ரெண்டு மூளையும் ரசூலுல்லாஹ் தொடரல. நாலாவது மூளை தான் ருக்குனுல் யமானி என்றது. அந்த மூளையை ரசூலுல்லாஹ் கையால் தொட்டார்கள்.
வாயால் முத்தமிடவில்லை, கையால் தொட்டு கையை முத்தமிடவில்லை, சும்மா தொட்டாங்க. இந்த ரெண்டு மூலையும் தான் அப்ப தவாப் செய்யும் போது தொட்டார்கள். இதுதான் சஹாபாக்கள் எல்லோரும் பேணினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி, உமர் ரலியல்லாஹு ஆட்சி, உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி, அண்ணா அலி ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் முடிஞ்சு முஆவியா ரலியல்லாஹு மொத்த சமூகத்துடைய அமீருல் முஃமினீனாக மாறுகிறார்கள். உமையா ஆட்சியின் தலைவர், உமையா ஆட்சி பீடத்தின் தலைமைத்துவத்தின் முதல் தலைவர் ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு சஹாபி மின் குத்தாபில் வஹி, வஹியை எழுதிய சஹாபி, அவர் பெருத்த அறிவாளி, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்திய மிகப்பெரிய போராளி ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு. முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் ஹஜ்ஜிக்கு வந்து தவாப் செய்து கொண்டிருக்கக்குள்ள அமீருல் முஃமினீனுக்கு கிட்டவாகி ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கிட்ட நெருங்கி தவாப் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தவாப் செய்யக்குள்ள அமீருல் முஃமினீன் 4 மூலையையும் தவாப் செய்யக்குள்ள தொடுகிறார். இந்த 4 மூலையையும் தொட்டு தொட்டு தவாப் செய்யக்குள்ள கிட்டவாகி சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, அல்லாஹ்வுடைய நபி இந்த 2 மூலையையும் மாத்திரம்தான் தொட்டார்கள், நீங்களே 4 மூலையும் தொடுகிறீர்கள் என்று கேட்டார்கள். உடனே அமீருல் முஃமினீன் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், லைஸ ஷைஉம் மினல் பைத்தி மஹ்ஜூரன், அல்லாஹ்வுடைய ஆலயம் கஅபத்துல்லாஹ்வ இந்த 4 மூலையும் தொடுறதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஒன்றும் வெறுக்கத்தக்கது இல்லையே, எல்லாம் கஅபா தானே, தொடுறதுல என்ன பிழை இருக்குது என்று கேட்டார்கள். அவருடைய ஒப்பீனியன், அவருடைய ஆலோசனை, அபிப்பிராயம் பிழை இல்லையா இருக்கும், அப்படித்தானே பேசினார்கள். உடனே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் 33வது அத்தியாயம் சூரத்துல் அஹ்ஸாபுடைய 21வது வசனம், இன்றைய தஃப்சீர் வகுப்புடைய வசனம், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனஹ். அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய குர்ஆனில் இப்படி ஒரு வசனம் இருக்கிறதை நீங்கள் கேட்கவில்லையா, பார்க்கவில்லையா? இந்த நபியுடைய வாழ்விலே தான் அழகான முன்மாதிரி இருக்குது என்று அந்த நபி இந்த உலகத்தில் நபியாக 23 வருட காலம் வாழ்ந்து கஅபாவை தவாப் செய்கிற நேரத்தில் உங்களுக்கு இதை அழகானது என்று காட்டிவிட்டு சென்ற இந்த 2ஐயும் தொட்டதைத்தானே அல்லாஹ் அழகானது என்று முடிவாக்கி ஃபைனல் பண்ணி இருக்கிறார். அந்த 2ஓடு ரசூலுல்லாஹ் நிறுத்திக் கொண்டார்கள் என்றால் இந்த நபி செய்தது அழகான முன்மாதிரி என்று அல்லாஹ் முடிவாக ஆக்கி இருக்கிறார் என்றால் நாங்கள் இதற்கு மேல் என்ன இருக்குது என்ற அர்த்தத்திலே தான் இந்த வசனத்தை பார்க்கவில்லையா என்று கேட்டார்கள். அப்பொழுதுதான் கேட்டார்கள். உடனே வாத பிரதிவாதம் இல்லை, விவாதம் இல்லை, தர்க்கம் இல்லை, செய்தத்துல வாபஸ் வாங்குறது பிரச்சனை சில பேர் இருக்கு. தன்னை பிழை ஒத்துக்கொள்றதுக்கு பிழை சிரமம் சில பேருக்கு. யாருக்கு சிரமம் தெரியுமா? உலகத்துக்காக வாழ்றவனுக்கு சிரமம், அல்லாஹ்வை அடையணும் என்று வாழ்றவனுக்கு சிரமமாக இருக்காது. உடனே சொன்னார்கள், நாம் சதக்த இப்னு அப்பாஸ், நீங்கள் உண்மை சொல்லிவிட்டீர்கள், நான் தொடமாட்டேன் என்று அப்படியே வாபஸ் வாங்கி கொண்டார்கள். இந்த வசனத்தை நீங்க எல்லாரும் படிச்சோணும், இந்த வசனத்தை நீங்க எல்லாரும் அறியணும், இந்த வசனத்தை வச்சுத்தான் 4 பேரோட பேசணும். அல்லாஹ்வுடைய நபியோட வாழ்க்கையில் தான் அழகான முன்மாதிரி. கண்ணியமான பெரியவர்களே, எனவே இந்த வசனத்துக்குரிய இந்த விளக்கத்தை, இதை கட்டாயமாக நாங்கள் விளங்கி எங்களுடைய தாவா களத்திலும் நாங்கள் பேசுகின்ற நேரத்தில் அன்பாக பண்பாக 4 பேரோடு பேசுகிற போது பேசி எந்த அமலை செய்தாலும் அது அல்லாஹ்வுடைய நபி காட்டியதாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய நபி காட்டியதைத்தான் அல்லாஹ் அவனுக்கு விருப்பமானது என்று அறிவித்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நபி காட்டாத ஒன்றை நான் நீங்கள் மார்க்கமன்றி செய்தால் அது அங்கீகரிக்கப்படாது, மட்டுமல்ல அதற்கு பாவம் இருக்கிறது என்ற செய்தியையும் மக்களுக்கு சொல்வதோடு, வாத பிரதிவாதம் என்ற தர்க்கம் எல்லாத்தையும் ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் அழகான முன்மாதிரி இருக்குது என்று அல்லாஹ் சொல்கிறார் என்றால், இந்த வாதத்துக்கு மேல் எந்த தர்க்கம் ஒன்றும் கிடையாது.
அல்லாஹ்ட நபி செய்தார் என்பது சஹீஹான ஹதீஸிலே பதியப்பட்டிருந்தால் அது மார்க்கம். அல்லாஹ்ட நபி செய்ததாக சஹீஹான ஹதீஸிலே இல்லாமல் இருக்குமாக இருந்தால் அது மார்க்கமாக போவதில்லை என்ற உண்மை இதான் ஹக்கும் சத்தியமும் என்பதை தெளிவாக விளங்குவோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.